வருக அருமை நண்பர் முனியப்பன் அவர்களே, வருக. முனியப்பன் வருகிறார், உங்களை எல்லாம் காது கொடுக்க போகிறார். புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கும் தருமபுரி மண்ணின் மைந்தர்களுக்கும் இவ்விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினருக்கும் இவ்விழாவினை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் நம் நடுவர் ஐயா அவர்களுக்கும் இரு அணியினர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறி, ஐயா காலத்தை கருதி கொண்டு நேர விஷயத்துக்கே போயிடுறேங்க ஐயா. ஓ, காலம் கருதினும் செயற்கூடும்னு வள்ளுவன் சொல்லுவான். காலம் கருதினும் கை கூடும். காலத்தை அப்படியே எப்படி செய்யணுமா, அந்த காலத்தை வறண்டி சுரண்டி எடுத்துக்கிட்டு போய் நம்ம வாழ்க்கையில பத்திரமா வச்சுக்கணும்னு வள்ளுவன் சொல்றான். அதுதான் இங்க முனியப்பன் சொல்ல வருகிறார். முனியப்பன், நீங்கள் முத்தமிழில் ஒரு தனியப்பன், இனிக்கு இனிக்க பேசும் கனியப்பன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. இளமை என்பது மை நிறைந்த பேனா, எழுத தெரியாது. எழுத தெரியாது. அப்படி இருந்து பல பேர்கள் மையை சிந்தி விடுகிறார்கள். முதுமை என்பது மை நிறைந்த பேனா, எழுத தெரியாது. ஆனால் அந்த பேனாவுக்கு மூடி இல்லாமல் ஒரு ஓரத்தில் இருக்கிறது. ஐயா, கடலில் மூழ்கி ஒருவன் முத்து இல்லாமல் வெறும் கையோடு வந்தால் கடலில் முத்து இல்லை என்று அர்த்தம் அல்ல, அவன் முயற்சி போதவில்லை என்றே அர்த்தம். ஆஹா ஆஹா. கடலிலே ஏன் நுரை இருக்கிறது தெரியுமா? என்றாவது அலைகள் கடலில் மூழ்கியதை பார்த்ததுண்டா? ஏன் தெரியுமா? கடலிலேயே கருவாகி பிறக்கிற அலைகளுக்கு நீச்சல் தெரியும் என்கிற காரணத்தினால் அலைகள் மூழ்வதில்லை, அலைகள் ஓய்வதில்லை. ஏன் கரையிலே நுரைகள் இருக்கின்றன தெரியுமா? கடல் நீரை தான் கொள்ளையடிக்க மாட்டார்கள். என் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன்களை வலைவீசி பிடிக்காத மக்களே, நீங்கள் கரையில் இருக்கிறீர்கள். உங்களுடைய கால் அடிகளுக்கு என்னுடைய நுரைப்பூக்களை போட்டு பாதாள வெந்தத்தில் நான் பூஜை செய்கிறேன் என்று கடல் சொல்கிறதா? காந்தியை நினைவு கூறும் போதெல்லாம் நினைவுக்கு வந்தே தீருவார். ஐயா, இயேசுவை கூறும் போதெல்லாம் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் தான் வருவான். அதற்காக நாங்க ரோல் மாடலாக யாரை எடுத்துக்கொள்வது? அதற்காக பொன்மழை வந்ததை தப்புன்றீங்களா? உதாரணமாக கருதுவது நல்ல விஷயங்களைத்தான் இருக்க வேண்டும், அவர்களை கெட்ட விஷயம். ஆமாம், பொன்மழை வந்ததே கெட்ட விஷயம். அதல்ல, கருத்துக்களை மட்டும்தான் சொன்னேன். ஐயா, எண்ணியாங் எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். எண்ணங்களில் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் அந்த எண்ணங்களையே உங்கள் வெற்றியை ஈட்டு தரும் என்பதுதான் வள்ளுவரின் வாக்கு. ஐயா, வெளியில எல்லாம் தேவையில்ல. தருமபுரி மாவட்டத்துல போன வருஷம் 2025 மார்ச் மாசம் எக்ஸாம் ரிசல்ட் வந்தது. சரி ஐயா, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பொண்ணு பேரு ஜெயஸ்ரீ. ஐயா, 96% 12th மார்க் எடுத்து தாய்வான் நாட்டுல அந்த பொண்ணு இப்ப பிஎஸ்சி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி வசதி படித்த பெண் அல்ல, சாதாரண முடித்திருத்தும் நாவிதருடைய மகள். அம்மா சித்தால் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வெளியெல்லாம் போகவே தேவையில்லை, நம்ம தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் பொண்ணு தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த பொண்ணு திருக்குறள் படிக்கவில்லையா? ஐயா, தந்தை மகன் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்ற திருக்குறளுக்கு எத்தனையோ பேர்கள் முன்னுதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா அம்மாவுடைய செயல் எதற்காக என்றால் அவனுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒன்றை சாதிப்பான் என்பதற்காக. ஐயா, டெய்லியும் தினமும் இன்னைக்கு வேலைக்கு போனாதான் சாப்பாடுன்ற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு மகள் அன்னைக்கு போன் பண்ணி அவங்க அப்பா கேட்பாரு, இன்னைக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா, நாங்க வர முடியுமா, வேலை கொடுப்பீங்களா அப்படின்னுட்டு. அப்படி கேட்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அதை தினம் தினம் பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு ஒரு நாள் போன் வருது, உங்கள் மகள் ஐயா வரலாறு, உங்கள் மகள் மாநிலத்தில் 600க்கு 600 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் உள்ளார் என்று. அருமை. வேற யாரும் இல்லைங்க ஐயா, நந்தின்ற திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணு 600க்கு 600 எடுத்து 47 வருஷமா 12th எக்ஸாம்ல எடுக்காத ஒரு சாதனையை அந்த மகள் செய்திருக்கிறார் என்றால் இதை விட பெற்றோர்களுக்கு எங்கள் மாணவிகள் வேற என்ன செய்துவிட முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த மகள் விளக்குக்கு இந்த மேடையிலே ஒரு புகழ் விளக்கை ஏற்றி வைக்க. ஐயா, அருணாச்சலம் முதலியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பேட்மேன் அப்படின்னு ஒரு படமெல்லாம் வந்திருக்கு அவரை பத்தி. ஐயா, தன்னுடைய 5 ஆண்டு காலம் தன்னுடைய குடும்பத்தை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு தன் முழு வாழ்நாளிலேயும் தன்னுடைய ஆராய்ச்சியிலேயே
தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தார். ம். ஐயா முடிவில் அவர் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கின் ரொம்ப கம்மி ரேட்ல ₹1 அரசாங்கத்திற்கு வழங்கியிருக்கிறார். ம். இதை விட ஒரு பெரிய சாதனை வேற என்ன செய்திருக்க முடியும்? இதற்கு கை தட்டணும். இப்ப நாங்கள்லாம் பேசுகிற போது சொல் அலங்காரங்கள், அடுக்கு மொழிகள், இதன் மூலம் உங்ககிட்ட கைத்தட்டல் வாங்குறோம். ஆனா உண்மையாகவே ஆதாரம் காட்டி அழகாக நம்முடைய முனியப்பன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது என்ற ஒரு குரல் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஐயா நம்ம புத்திசாலியா இருந்தா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் பயன் இல்லையா, இந்த உலகத்திற்கே பயனாம். ஐயா சித்தார்த் நந்தேலான்னு ஒரு பையன், 14 வயசு தாங்க ஐயா, அதிகமெல்லாம் இல்ல. 14 வயசு பையன் ஹார்ட் அட்டாக் முன்னாடி வந்துடக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடித்திருக்கிறார். சாப்ட்வேர் 7 மினிட்ஸ்க்கு முன்னாடியே அந்த கருவி நமக்கு காட்டி கொடுத்துரும் ஹார்ட் அட்டாக் வர்றது. இத அமெரிக்க பல்கலைக்கழகமும் மற்ற நாடுகளும் ஒப்புக்கொண்டு 700 நோயாளிகளுக்கு பரிசோதித்ததில் 96% வெற்றியடைந்திருக்கிறது. இது வல்லவோ வளர்ச்சி. எங்கள் மாணவர்கள் பின்தங்கி உள்ளார்களா? ஐயா கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறதுல நிறைய பேர் செல்போனை பத்தி தப்பா சொன்னாங்க. இருக்குது, இல்லைன்னா சொல்லல. ஆனா கூகுள்ல சர்ச் பண்ண 3வது மொழிகளில் தமிழ் மொழி என்று எத்தனை பேருக்கு தெரியும்? அருமை அருமை, இதுக்கெல்லாம் கை தட்டுங்க. அதாவது கோகுல தான் ஆண்டவர்னு சொல்லுங்க, கோகுல் ஆண்டவர். இது கூகுளே இன்னைக்கு ஆண்டவரா மாறிடுச்சு. கூகுள் ஆண்டவர் தேவையானவற்றை எல்லாம் தருகிறார். அதுவும் இப்ப ஏஐ வந்துருச்சு. ஏஐ, இந்த ஏஐயை முத உருவாக்குனது யார் தெரியுமா? நானும் இந்த நிகழ்வினுடைய ஆரம்பத்திலிருந்து பார்க்கிறேன். இந்த மேடையில வரக்கூடியவர்கள் எல்லாருமே அவர் யார் என்று சொல்லியிருக்க வேண்டும், சொல்லவில்லை. அமெரிக்க நாட்டினுடைய கணினி விஞ்ஞானி ஜான் மெக்கார்த்தி என்பவர் தான் ஏஐயை கண்டுபிடித்தவர். எனக்கு இல்லாவிட்டால் கூட ஜான் மெக்கார்த்திக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஆனால் இது நல்லதோ கெட்டதோ, இது நல்லதோ கெட்டதோ, நமக்கு திருக்குறள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை கதவுக்கு முன் எந்த பிசாசுகள் வந்து நின்றாலும் திருக்குறள் அதை ஓட ஓட விரட்டும் என்பதற்கு வல்லவனே சாட்சியாக இருக்கிறான். ஆனால் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி என்பது நம்முடைய விழியை வினாக்குறியாக்கி கொண்டே போகிறது. நன்றிங்க. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வமே கைவிட்டால் கூட தன்னுடைய முயற்சியை கைவிடாத எத்தனையோ பெண்களும் மாணவர்களும் இங்கே இருக்கிறார்கள். ஐயா லட்சுமின்னு ஒரு பொண்ணு டெல்லியில மூஞ்சில ஆசிட் அடிச்சுட்டு அந்த பொண்ணு தன்னுடைய 6 மாத காலமாக வீட்டிலேயே முடங்கி கிடக்குறா. மறுபடியும் எந்திரிச்சு வந்து எந்த ஒரு வேலைக்கும் தன்னால் போக முடியவில்லை. மூஞ்சி விகாரமா ஆயிடுச்சு. தற்கொலை முயற்சிக்கு மேற்கொள்றாங்க. கடைசியில் தந்தை தாயால் காப்பாற்றப்பட்ட அந்த பெண் மீண்டும் வாழ்க்கைக்காக போராடுகிறார். எங்கேயும் வேலை கிடைக்கல. அவளே சுயமா ஒரு வேலையை தேடிக்கிறாங்க. ஐயா இப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவா? ஐயா தன்னால் பாதிக்கப்பட்ட அனைத்து இந்தியாவில் உள்ள பெண்களையும் ஒருங்கிணைத்து ஸ்டாப் கேர்ள்ஸ் ஆசிட் அட்டாக் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். தன்னம்பிக்கைக்கு இதை விட ஒரு உதாரணம் எங்கே நாம் போய் சேருவது? ஐயா உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்பார்கள். இந்த குறளுக்கு விளக்க நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஐயா ஆத்தூர்ல ஜெயங்கொண்டான்னு ஒரு ஊர்ல, ஐயா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆத்தூர்ல ஜெயங்கொண்டான்ற ஊர்ல மகாலிங்கம் ஜெயாலாவுதீன் அப்படின்ற 2 நண்பர்கள், இஸ்லாமியர்கள் பிளஸ் இந்துக்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட சிறு வயதிலிருந்து நண்பர்களாக பழகிருக்காங்க. ஐயா 70 ஆண்டு கால நட்பு. இஸ்லாமியர் பண்டிகை 2 வீட்டிலும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. முஸ்லிம்களுடைய பண்டிகை 2 பேர் வீட்லயும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஐயா ஜலாலுதீனுக்கு ஏதேனும் ஒரு மருத்துவ காரணமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல மகாலிங்கத்துக்கு மறுபடியும் அதே பிரச்சனை. என்னடா நான் நண்பனுக்கு வந்தது நமக்கு வந்துருச்சு. 2 பேரும் ஒரே பெட்ல போய் அட்மிட் ஆகுறாங்க. ஒரே ஹாஸ்பிட்டல்ல பக்கத்து பெட்ல அட்மிட் ஆகுறாங்க. சோ 2 பேரும் பேசிக்கிறாங்க எப்பயும் போல நண்பர்களா. சரியாயிடுச்சு, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்ற நிலைமைக்கு வராங்க. ஓகே கிளம்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜெயலாலுதீன் ஏதேனும் ஒரு உடல் குலைவால் மாரடைப்பின் காரணமாக இறந்து விடுகிறார். ஐயா ஜெயாலுதீனுடைய உடல் வீட்டிற்கு கொண்டு வரும் கொஞ்ச நேரத்திற்குள் மகாலிங்கமும் அதே மாரடைப்பால் இறந்து விட்டார். இதை விட நட்புக்கு வேற ஒரு உதாரணமே கிடையாது. நண்பர்களுக்கு, அதாவது உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்பதற்கு வள்ளுவர் கொடுத்ததுக்கு எத்தனையோ உதாரணங்கள் நாங்கள் சொல்லலாம். ஐயா எஸ்தர்னு ஒரு பொண்ணு கேரளா சேர்ந்த 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருச்சு. சரி.
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க, எப்பயும் போல காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைன்றதுனால கொஞ்சம் டோஸ் அதிகமா கொடுத்தாலும் முடி கொட்டி போயிருச்சு. சோ முடி கொட்டி போன பொண்ணுக்கு வேற வழி இல்லைன்னு மொட்டை அடிச்சிடுறாங்க. சரி, சின்ன பிள்ளை இல்லையா, மொட்டை அடிச்சுட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், கிண்டல் பண்ணுவாங்கன்னு பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லுது அந்த பிள்ளை. சரி என்னடா செய்யலாம் அப்படின்னா எத்தனையோ பேர் அந்த பிள்ளைக்கு அட்வைஸ் பண்றாங்க, போலாமா ஏதோ சொல்லிட்டே இருக்காங்க. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை கேட்கவே இல்லை. ஒரு நாள் பள்ளியில் படிக்கிற அனைத்து மாணவிகளும் அவளை பார்க்க வந்து விடுகிறார். வகுப்பு தோழிகள் அனைவரும் வந்திருக்காங்க. வந்து எஸ்தர் வா போன நாங்க பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க. அந்த பெண்ணு ரூம் விட்டு வெளியே வரவே இல்லை. ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. சரி என்ன இவ்வளவு கட்டாயப்படுத்துறாங்களே அப்படின்னு எஸ்தர் வெளியே வந்து எட்டி பார்க்கிறா. ஐயா, உண்மை சம்பவம், 39 மாணவிகளும் மொட்டையடித்துக் கொண்டு வந்து நின்றார்கள். தன் சக தோழி ஒருத்திற்கு இந்த நிலை என்று அவர் வராம போயிருவோன்றதுக்காக தானும் மொட்டையடித்துக் கொண்டு அந்த மாணவியை வகுப்பிற்கு வர வைத்தார்கள். அவளுக்கு முடிவரும் வகை அத்தனை பேரும் மொட்டையடித்துக் கொண்டு வகுப்பை கொண்டு தொடர்ந்தார்கள். இதை விட ஒரு நட்பிற்கு எது உதாரணமாக சொல்வது நடுவர் அவர்களே? இதை மொட்டை புரட்சின்னே சொல்லலாம். மொட்டை புரட்சி, முடியவே இழப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கடினம். எனக்கெல்லாம் முடி அதிகமாக வந்துருச்சுன்னா நான் என்ன செய்வேன்னா அப்பப்போ அதை கட் பண்ணிடுவேன். முடி நீளமாக போச்சுன்னா அது நம்மளை பார்பாரியன், அதாவது விலங்கின காலத்தோடு கொண்டு போய் நம்முடைய மக்கள் நிறுத்துவாங்க. ஆனால் தமிழர்கள் குடுமி போட்டு கொண்டு இருந்தவர்கள், அதை தான் இப்போ கொஞ்சம் கட் பண்ணி அழகாக நம்மால் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக நிற்கிறான். கேட்டால் அஜித் மாதிரி இருக்கான், விஜய் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அஜித் மாதிரியும் விஜய் மாதிரியும் இருக்காதீர்கள், உங்கள் அப்பா அம்மா போல இருங்க. ஆகவே இதோட நிறைவு செய்ய ஐயா, தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் என்ற அறிவு ஆசிரியர்களை ஏணிக்கு ஒப்பிட்டால் ஏறவும் இறக்கவும் செய்யும் என்று வள்ளுவருக்கு தெரியும். அதனால் அவர் ஆசிரியரை ஏணிக்கு ஒப்பிடவில்லை. ஐயா, ஓரத்திற்கு ஒப்பிடலாம் என்றால் ஓரம் இக்கரையும் சேர்க்கும் அக்கறையும் சேர்க்கும். அதனால் திருவள்ளுவர் அவரை ஓரத்திற்கும் ஒப்பீடாக சொல்லவில்லை, அவரை கேணிக்கு ஒப்பிட்டு கூறினார். ஐயா, சுகந்தின்னு ஒரு ஆசிரியை நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. 2009 சுகந்தி. ஐயா, பஸ் அன்னைக்கு மார்னிங் குழந்தையில ஏற்றிட்டு போயிட்டு இருக்கு. அந்த பஸ் 20 அடி பள்ளத்தாக்கு 20 அடி தள்ளியில விழுந்துருது. திருமணம் ஆகாத சுகந்தி 20 அடி பள்ளத்தாக்கல் விழுந்து தண்ணியில விழுந்துருது. அந்த பஸ்ல இருந்து 20 குழந்தைகளை அவள் ஒருத்தி மட்டும் போராடி 11 குழந்தையை காப்பாற்றி தன் இன்னொரையும் தியாகம் செய்தாள். இதை விட ஆசிரியருக்கு இதைத்தான் கவிஞர் வாலி சொன்னார். எல்லாரும் குழந்தை பெறுவதற்கு மூழ்காமல் இருக்க வேண்டும். முழுகாமல் இருந்தால் அவள் கர்ப்பவதி, முழுகாமல் இருக்கிறாள் என்று சொல்லுவார்கள். முழுகாமல் இருந்தால் அவள் கர்ப்பவதி, குழந்தைகளை பெற்றெடுப்பார். இங்கே சுகந்தி டீச்சர் முழுகி குழந்தைகளை பெற்றெடுத்தாள் என்று சொன்னால் சுகந்திக்கு எங்களுடைய மூவர்ண கொடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். ஐயா, வீட்டுல சமைக்கிற அரிசி வகைகள் 2-3 சொல்லுங்களேன். பொன்னி அரிசி, அப்புறம் பவானி அரிசி, இன்னும் ஒரு 2-3 அரிசி, மொத்தம் 144 அரிசி வகை இருக்கு. ஐயா, ஆனா நம்ம தர்மபுரி மாவட்ட இளைஞர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து மரபு சந்தைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த மரபு சந்தையில மட்டும் ஐயா 500க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல்களை மீட்டெடுத்திருக்கிறார்கள். இருக்கிறது தருமபுரி மாவட்டத்தில் இருப்பது இது ஒரு முன்மாதிரியாக ஒரு செயலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சுழலும் ஏற்பின்னா உலகம், அதில் உலர்த்தும் உழவே தலை என்பதற்கு எங்கள் மாணவர்கள் இளைஞர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதற்கு எல்லளவும் ஐயமே இல்லை. பெருமக்களே, நம்மாழ்வார் ஒரு நூலில் இப்போது நமக்கு கிடைத்திருப்பது மொத்தம் 144க்கு மேலே இருக்கக்கூடிய அரிசி வகை. ஆனால் நம்முடைய அருமை நண்பர் முனியப்பன் சொன்னது போல 500 என்பது கூட நமக்கு முழுமையான செய்தியா என்பது சந்தேகம். ஆயிரக்கணக்கான பாரம்பரிய நெல் வகைகள் இருந்ததாக இலக்கியம் சரித்திரம் நாம் ஆணித்தரமாக உணர்வதற்கு அது சார்ந்த அறிஞர் பெருமக்கள் ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயா, பசியோல் வாடிவோருக்கு உணவு கொடுத்து பார், நீ இறந்த பின் பார்க்கின்ற சொர்க்கத்தை அவர் கண்ணில் பார்க்கலாம் என்பார்கள். அதை மனதில் கொண்டு மை தருமபுரி என்ற அமைப்பு அரசு மருத்துவமனை முன்பு 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு இன்றளவும் தினமும் உணவளித்து வருகின்றது. இதை ஆகவே தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் அனைவருமே
திருக்குறளை படிப்பதோடு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அழகா சொல்லுவாங்க, இந்த தருணம் சர்க்கரை தருணம் என்பார்கள். இதை கற்கண்டு தருணமாக இருந்தது, கரடு முரடாக. ஆனால் இலக்கிய பீடியை எடுத்து உங்கள் மனங்களிலே தமிழெடுத்து அப்படியே வருடிவிட்டு போயிருக்கிறார். வருடிவிட்டு போயிருக்கிறார்கள் என்பது கூட கொஞ்சம் குறைவுதான். உங்கள் இதயங்களை திருடிவிட்டு போயிருக்கிறார்கள். மீண்டும் அந்த இதயத்தை நீங்கள் பெறுவதற்கு அடுத்த புத்தக திருவிழாவிற்கு வருகிற பொழுது அதை பத்திரமாக வைத்திருந்து உங்களுக்கு தருவார்கள். நான் இப்போது பார்க்கும் பொழுது காலியாக இருக்கிற நாற்காலிகளை பார்க்கிறேன். காலியாக இருக்கிற நாற்காலிகளை நான் பார்க்கிறேன். அங்கே ஜீவாத்மாக்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த நாற்காலியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களை பார்க்கிறேன். நீங்கள் எனக்கு மகாத்மாக்களாக தெரிகிறீர்கள். உங்களுடைய கைத்தட்டல் ஆலய மணியாக எனக்கு ஒலிக்கிறது. நாங்கள் இப்போது தவம் மேற்கொண்டிருக்கிறோம். உங்களிடமிருந்து வரம் பெற, உங்களிடமிருந்து உரம் பெற, உங்களிடமிருந்து திறம் பெற 3 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அளிக்கப்பட்ட நாள் 3ஆம் தேதி. பேசுகின்ற தலைப்பு முப்பாலை வணங்கியவர், அறம் பொருள் இன்பம் 3. தேதி 3. பட்டிமன்றம் நிறைவடைகிற நேரம் மணி 3. இந்த 3 3 3 என்று போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தமிழர் பெருமக்கள், பெருங்குடி மக்கள் எல்லாவற்றையுமே 3ஆக வகுத்தார்கள். எல்லாவற்றையுமே 3ஆக வகுத்தார்கள். அதனால்தான் முதல் முடிச்சு, 2ஆம் முடிச்சு, 3ஆம் முடிச்சு. நான் சொன்னேன், முதல் முடிச்சு போடுற, 2ஆம் முடிச்சு எதுக்கு, 3ஆம் முடிச்சு எதுக்கு? அதுக்கு அவன் சொன்னா, 2ஆம் முடிச்சுன்றது முதல் முடிச்சு கலந்துக்காம இருக்கிறதுக்குன்னா, 2ஆம் முடிச்சு எதுக்கு, 3ஆம் முடிச்சு கலந்துக்காம இருக்கிறது. அப்படி தடுத்து தடுத்து, அது வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர். மாங்கல்யம் தந்துணாதேன மமதேவன கேதுனா பிரதமாபியுதே கந்தர்வோ விவிதே உத்ர திருத்தியோ அக்னிஷ்டேபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மணவரையில் உட்காந்துக்கிட்டு அதில் அடிப்பாங்க பாருங்க, கெட்டி மேளம் போட்டு டம 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 டமன்னு அடிப்பான். ஏன் தெரியுமா அது அடிக்கிறது? எவனா ஒருத்தன் உட்காந்துட்டான கீழைய சனியின சும்மாருன்னுவான். ஒரு மங்களகரமான எதிரொலி, ஒரு மங்களகரமான அந்த நேரத்தில் அந்த இடத்துல கெட்ட சொற்கள் போய்விடக்கூடாது, தீய சொற்கள் போய்விடக்கூடாது. இந்த நாக்குக்கு உள்ள மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? கண்கள் 2, செயல் 1, பார்ப்பது மட்டும். காது 2, செயல் 1, கேட்பது மட்டும். மூக்கு துளைகள் 2, செயல் 1, சுவாசிப்பது மட்டும். ஆனால் இந்த நாக்கு இருக்கிறதே, அது 1, செயல் 2. ஒன்று சாப்பிடுவது, இன்னொன்று பேசுவது. இந்த நாக்கு ஒரு தவறான பொருளை உள்ளே அனுப்பிவிட்டால் உடல் கெட்டு போகிறது. ஒரு தவறான வார்த்தையை வெளியே அனுப்பிவிட்டால் வாழ்க்கையே கெட்டு போகிறது. அதனால்தான் யா காயினும் நாக்காக்க என்று தாடி வைத்த புலவன் பாடி வைத்து போன. ஒன்று சொல்லட்டுமா? நீங்க நன்றாக ரசிக்கிறீர்கள், மிக சிறப்பாக ரசிக்கிறீர்கள். ரசிக்கின்ற நீங்கள் இல்லாவிட்டால் இந்த பட்டிமன்றம் விதவையாகிறது. இந்த பட்டிமன்றத்துக்கு தாலி கட்டி சுமங்கலியாக அதை அழைத்துக் கொண்டு போகின்ற அற்புதமான பாக்கியசாலிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படியே வளைந்து உங்கள் பாதங்களை பாருங்கள். வந்து சேர்ந்திருக்கும் எங்கள் வணக்கங்கள். உள்ளபடி இப்படிதாங்க ரசிக்கணும். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 1330 அருங்கொற்பாக்களை வள்ளுவன் எழுதினானே, அந்த வள்ளுவனுக்கு முதல் ரசிகை யார் தெரியுமா? ஒரு புத்தகத்தை படிக்கிறவனை என்ன சொல்லுவோம்? வாசகன் அப்படின்னு சொல்லுவோம். படிக்கிற பொண்ண வாசகி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் 1330 குறட்பாக்களை எழுதிவிட்டான் வள்ளுவன். அந்த 1330 திருக்குறளுக்கும் வள்ளுவனுக்கு வாய்த்த முதல் வாசகி யார் தெரியுமா? அவங்க மனைவி வாசகி தான். ஆனால் பெருமக்களே, உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். திருவள்ளுவருக்கு எப்படி ஒரு வாசகி கிடைத்தாரோ அதுபோல தீபானுடைய கணவருக்கும் ஒரு வாசகி கிடைத்தது. ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னா, வாசகியே நான் மறந்துட்டேன்.
வருக தீபா. அழகு தமிழே, ஆனந்த விளக்கே, இலக்கிய கடலே, ஈராயிரம் எழுத்தே, உலகிற்கு மூத்தவளே என்று என் தாய் தமிழை வணங்கி நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் இளைஞர்களும் மாணவர்களும் தேர்வுக்காக மட்டும்தான் திருக்குறளை படிக்கிறாங்க. படிக்கும் போது பிடிக்கப்பட்டும் மற்ற சூழ்நிலைகள்ல நடிக்கப்பட்டும் தான் ஐயா இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்பு மாணவர் கூட்டம் நடந்தது. அதுக்கு ஒரு பெற்றோர் வந்தாங்க ஐயா. அவங்க தீபா ஆசிரியர் எங்க இருக்காங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ஒரே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னது நம்மளை பத்தி இப்படி கேட்கறாங்களா அப்படி சொல்லிட்டு அவங்க வராங்க. வந்தவன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வினாத்தாள் எடுத்து கொடுக்குறேன், பாக்குறாங்க. பார்த்துட்டு பாத்தீங்கன்னா என்னங்க எங்க பையன் வீட்டுல ஒரு திருக்குறள் சொல்லிக்கிட்டே இருக்கான். என்னமா திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்றாங்க அவங்க, ஆட்டலில் ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் ஹோட்டலில் ஆட்டப்படும் அப்படின்னு பையன் சொல்லிருக்கு. நான் எங்கடா இப்படி ஒரு திருக்குறளே இல்லையே, எனக்கு ஒரே ஆச்சரியமாயி போச்சு. இப்படி நம்ம ஒரு திருக்குறளே நடத்தலையே அப்படின்ட்டு. அப்ப மாணவர்களுடைய அதாவது திருக்குறள் படிப்பு இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல வரேன். சரி, நல்லா இருக்கு அந்த குறள். ஆட்டலில் ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டப்படும். என்னுடைய வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. ஒரு வாரமா அவங்க கணவர் வேலைக்கு போகாம இருந்தாரு. அப்ப மனைவி பாத்தீங்கன்னா திட்டிட்டா இருக்காங்க, என்ன வேலைக்கே போக மாட்டியா, ஏன் இப்படி படுத்துனே இருக்கிற திட்டிட்டா இருந்தாங்க. நேற்று காலையில் பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போன உடனே போன்ல அந்த அம்மா கேக்குது, மாமா போயிட்டீங்களா, மாமா பஸ் ஏறிட்டீங்களா, மாமா சாப்பிட்டுட்டீங்களா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா நடிப்பு இருந்து கொண்டுதான் இது இருக்குது. இளைஞர்கள்கிட்ட மட்டும் இல்ல மாணவர்கள்ட்ட எல்லார் இடத்துலயும் நடிப்பு இருக்குதான்னு சொல்றாங்க ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா பண்புகளை பத்தி நம்மளுடைய அம்மா மிக சிறப்பா சொன்னாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மாணவர்களுடைய பண்பு எப்படி இருக்குன்னு நம்ம கட்டிங் கடையில போய் கேட்டாவே தெரியுங்க ஐயா. என்ன கடை? கட்டிங் கடையில கட்டிங் செய்யற இடத்துல. ஆமாங்க ஐயா. அதாவது அவன் பேர் சொல்றே புதுசு புதுசா இருக்கு, எனக்கு புரியல. ஒருத்தர் சொல்றா யூ கட்டிங், ஆமா அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதான் உள்ள மன்றியோட முடிய பார்த்துருக்கீங்களா ஐயா, அது போலதாவே எல்லாம் நீட்டிக்கிட்டு இருக்கு. அது அப்பா எங்க ஐயா இருக்கு அவனுடைய பண்புகளும் ஒழுக்கங்களும் இப்படிதான் இருக்கு என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே வார்த்தையில பாருங்க, இந்த பட்டிமன்றத்தை முடிச்சு கட்டிட்டாங்க. எப்படி தெரியுமா? சலூன் கடைக்கு போனா அதை கட்டிங் அப்படின்றாங்க. ஆனா இன்னொரு கடைக்கு போனா கூட அதுக்கு பேர் கட்டிங். அங்கே எல்லாம் மாணவர்கள் போகக்கூடாது. ஆனால் சலூன் கடைக்கு போகும் பொழுது நம்மை காட்டு மிராண்டிகளாக இருக்கின்ற நம்மை மனிதனாக்குகின்ற அந்த சலூன் கடை தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய பாதங்களை நான் தொட்டு வணங்குகிறேன். தீபாவிற்கு வணக்கம். மேட்டூரிலிருந்து வந்திருக்காங்க. மேட்டூர்னா என்ன? தண்ணீரை அணை கட்டுகிற இடம். ஏற்கனவே அணை கட்டிய இடம். தமிழை அணை கட்டி தேக்கி வைத்து இங்கு கொண்டு வந்து தீபா அவர்கள் தவள விட்டு விட்டு செல்லுகிறார். ஆகவே தீபாவிற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து தீர்ப்புக்கு வந்து விடலாம். அம்மா அப்பாவையே போட்டு தள்ளிட்டான். அவனுக்கு தூக்க தண்டனை கொடுத்துட்டாங்க. அவன் சொன்னான் நீதிபதியை பார்த்து, என் மேல கருணை காட்டுங்க, என் தண்டனையை குறைங்க. நீதிபதி சொன்னார், நான் ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி ஒரு காரணத்தை சொன்னான், உன் தண்டனையை நான் குறைக்கிறேன். அவன் ஒரு காரணம் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? நான் அம்மா அப்பா இல்லாத அனாதைங்க. அதை படுபாவி இவன் தான் அவங்கள கொலை பண்ணதே, போட்டு தள்ளினதே இவன் தான். ஆனால் அவன் சொல்றான், நான் அம்மா அப்பா இல்லாத அனாதைங்க அப்படின்றான். இதுதான் இந்த காரணம். உடனே நீதிபதி எழுதினார் தீர்ப்பு. என்ன எழுதினார் தெரியுமா? குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டு தூக்கு தண்டனை பெற்ற அம்மா அப்பாவை கொன்ற இந்த குற்றவாளி தன்னுடைய தண்டனையை குறைக்க சொல்லி கேட்டார். நான் ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி ஒரு காரணத்தை சொன்னால் தண்டனையை குறைக்கிறேன் என்று சொன்னேன். நான் ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி இருக்கிறார். அவர் அப்பா அம்மா இல்லாத அனாதை என்கிற ஒரு காரணத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறார். ஆகவே மன்றம் இதை ஒன்று கூடி உய்த்துணர்ந்து தீர்மானித்து தீர்ப்பு இப்படி எழுதுகிறது. இவர் மீது மன்றம் கருணை காட்டுகிறது. இவர் அப்பா அம்மா இல்லாத அனாதை என்று சொல்லுகிறார். ஆகவே மன்றம் இவர் மீது கருணை காட்டுகிறது. வேறு ஒன்றுமில்லை, இவர் அப்பா அம்மா இருக்கின்ற இடத்திற்கே மன்றம் இவரை அனுப்பி வைக்கிறது. இப்படிதான தீர்ப்பு சொல்லணும். இப்படிதான தீர்ப்பு. 2000 ஆண்டு காலமாக இந்த நாட்டிற்காக, இந்த மொழிக்காக, மக்களின் வாழ்வியலுக்காக தீர்ப்புகளை சொல்லிக் கொண்டு வருகிறாரே வள்ளுவர், அது உங்கள் செவிகளிலே கேட்கவில்லை. கபிலன் உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் வடிக்கிறான். யாராருக்கோ நான் ஓமை சொல்லுகிறேன். அறத்துக்கு தலைவன் இறைவன், பொருளுக்கு தலைவன் மன்னன், காமத்து பாலுக்கு தலைவன் அல்ல தலைவியை வைக்கிறான் வள்ளுவன் மிக நுட்பமாக. இல்லறவையே, அதுதான் இல்லறம், உண்மையான இல்லற காதல்.
இந்த 3 பாலை பிழிந்து தந்த வள்ளுவனை எப்படி நாம் புகழ்வது, இந்த திருக்குறளை எப்படி நாம் புகழ்வது என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மார்கழி மாதம் பனிபறந்த இடத்திலே கபிலர் பெருமான் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்படி நடந்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய கண்ணுக்கு ஒரு புல் படுகிறது. புல் நுனியிலே ஒரு பனித்துளி, பனித்துளிக்குள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பனைமரங்கள் எல்லாம் தெரிகின்றன. உடனே கபிலன் அதை பார்க்கிறான். அடடா, ஒரு சிறு புல் பனி துளிக்குள் பெரிய பனைமரங்கள் இருக்கின்றனவே, அதுபோல் தானே திருக்குறளும் என்று சொல்லி சிறிய பனித்துளிக்குள் பெரிய பனைமரங்கள் தெரிவது போல 1.25 அடிக்குள் இந்த உலகத்துக்கே தேவையான கருத்தை வள்ளுவன் தந்திருக்கிறான் என்று சொல்லி தினை அளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தான் முடிக்கிறான். இதுதான் வள்ளுவம் அந்த அளவுக்கு மிக சிறப்பா போயிட்டு. நீங்க அறத்துப்பாலாகட்டும், பொருட்பாலாகட்டும், காமத்துப்பாலாகட்டும், ஒரு பெண்ணை பார்ப்பதில் கூட நாகரிகம் வேணும்னு சொல்றான். என்ன பார்வை இந்த பார்வை, எதை மெலிந்தாள் இந்த பார்வை. கண்ணதாசன். இடை மெலிந்தால், பார்வை என்கின்ற அந்த வார்த்தைக்குள் இர் என்கின்ற அந்த இடை எழுத்தானது மெலிந்து போனால் பாவை என்று வருகிறது. அதுதான் அழகா. என்ன பார்வை இந்த பார்வை, இடை மெலிந்தால் இந்த பார்வை. இது 2 அர்த்தம். அதுபோல எப்படி ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று வள்ளுவன் சொல்லுகிறான் தெரியுமா? எப்படி பார்க்கணுமா? ஒரு ஓரமாக நின்று அவள் அவனை பார்க்கும் பொழுது, அவள் அவனை பார்க்கும் பொழுது இவன் நேரடியாக பார்க்கிற அந்த பார்வையிலே ஒரு கருணை இருக்க வேண்டும். கருணைக்கு பிறகு காதல் வர வேண்டும் அப்படின்றது ஒரு பொது விதியாக இருக்கிறது. அப்படியே ஆண்களுக்கு சொல்லுகின்ற வள்ளுவ பெருந்தகை பெண்ணை பார்த்து சொல்லுகிறார். எப்படி எப்படி ஒரு ஆடவனை பார்க்க வேண்டுமாம்? நேரடியாக பார்க்க கூடாது. நேரடியாக எப்படி பார்ப்பது? அவன் வேறு எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது, அவன் வேறு எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது இவள் அவனை பார்க்கிறார். அவன் உடனே அவளை பார்க்கும் பொழுது அவள் இந்த மண்ணை பார்க்கிறார். தன்னை பார்க்கும் பொழுது மண்ணை பார்க்கிறாள். ஆனால் அவன் வேறு எங்கேயோ இருக்கின்ற பொழுது அவன் அவனை பார்க்கிறார். நேரடியாக பார்த்து கொள்ளாதீர்கள் என்பது வள்ளுவனுடைய விளக்கம். ஏன் நேரடியாக பார்த்து கொள்ள கூடாதாம்? காதல் என்பது மனத்தின்பால் போய் மனத்தின்பால் இறங்க வேண்டும். அது பார்வையின்பால் போய் பார்வையின்பால் இறங்கக்கூடியதல்ல. காதல் என்பது என்ன தெரியுமா? மலரினும் மெல்லிவு என்று சொல்லுகிறார். மலரினும் மெல்லிவு காதல். அதனால் தான் இதயங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். உலகத்திலேயே அறுவை சிகிச்சை இல்லாமல் இதயங்களை பரிமாற்றுவது காதல் மட்டும்தான். காதல் மட்டும்தான். அவ்வளவு நனி நாகரிகத்தை வள்ளுவ பெருந்தகை நமக்கு தந்திருக்கிறார். ஒன்று சொல்லட்டுமா? 80-90 வயது ஆன மூதாட்டியை கிழவி என்று சொல்லக்கூடாது என்று தமிழ் சொல்கிறது. கிழவி என்று சொல்லக்கூடாது. எப்படி? பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை. கிழவிக்கு 90 வயதுக்கு மேல் உள்ள கிழவிக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா தமிழ்? பேர் இளம்பெண் என்று சொல்லுகிறது. பேர் இளம்பெண். அவளையும் இளம்பெண் என்றுதான் தமிழ் சொல்லி வைக்கிறது பெருமக்களே. அதனால் தான் நம்முடைய பெருமக்கள் எதை தெரியுமா உயிராக கருதினார்கள்? எதை தெரியுமா உயிராக கருதினார்கள்? ஒழுக்கத்தை உயிராக கருதினார்கள். எல்லாவற்றிலுமே ஒரு முறையை கண்டுபிடித்தார்கள். இசையை 7ஆக வகுத்தார்கள். ஷ ரி க ம ப த நி. இசையை 7ஆக வகுத்தவர்கள் சுவையை 6ஆக வகுத்தார்கள். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, கரிப்பு, உப்பு என்று சுவையை 6ஆக வகுத்தார்கள். சுவையை 6ஆக வகுத்தவர்கள் நிலத்தை 5ஆக வகுத்தார்கள். முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என்று. இசையை 7ஆக வகுத்தார்கள். சுவையை 6ஆக வகுத்தார்கள். நிலத்தை 5ஆக வகுத்தார்கள். நிலத்தை 5ஆக வகுத்தவர்கள் காற்றை 4ஆக வகுத்தார்கள். கிழக்கே இருந்து வீசுவது கொண்டல் காற்று, மேற்கே இருந்து வீசுவது மேலை காற்று, வடக்கே இருந்து வீசுவது வாடைக்காற்று, தெற்கே இருந்து வீசுவது பொதிகமலை விட்டெழுந்து சந்தனத்தில் புதுமணத்தில் தோய்ந்து பூந்தாது வாரி நதி தழுவி அறிவின் தோல் உந்தி தெற்கு நன்முத்து கடல் அலையின் உச்சிதோறும் சதிராடி மூங்கிலே பங்கெழுப்பி தாழை எல்லாம் அடக்கத்தை சுழற்ற வைத்து முதிர்த்தெங்கின் இளம் பாலை முகம் சுமைத்து முத்து உதிர்த்து தமிழகத்து வீதிதோறும் பவனி வரும் தென்றல் காற்று. 4வது காற்று. இசையை 7ஆக, சுவையை 6ஆக, நிலத்தை 5ஆக, காற்றை 4ஆக வகுத்தவர்கள் மொழியை 3ஆக வகுத்தார்கள். இயல், இசை, கூத்து என்று. ஏற்றமில் கண்ணிற்கு படிப்பது,
இசைத்தமிழ் காதுக்கு கேட்பது, கூத்து தமிழ் உடலுக்கு நடிப்பது. ஆக இசையை 7ஆக, சுவையை 6ஆக, நிலத்தை 5ஆக, காற்றை 4ஆக, மொழியை 3ஆக வகுத்தவர்கள் இலக்கியத்தை 2ஆக வகுத்தார்கள். முதல் இலக்கியம் அக இலக்கியம், 2ஆம் இலக்கியம் புற இலக்கியம். 2 வகுத்துட்டாங்க. இப்போது பாருங்கள், தமிழ் இனத்தின் உச்ச நிலை வருகிறது. இசையை 7ஆக, சுவையை 6ஆக, நிலத்தை 5ஆக, காற்றை 4ஆக, மொழியை 3ஆக, இலக்கியத்தை 2ஆக வகுத்தவர்கள் தான் ஒழுக்கத்தை மட்டும் 1ஆகவே வகுத்து அதை உயிரோடு சேர்த்து கட்டி வைத்தார்கள். அந்த ஒழுக்கம் இன்றைக்கு இருக்கிறதா என்பதுதான் வினா. இருக்கிறது, இருக்கிறது. அது இல்லாமல் இருப்பது கொஞ்சம்தான், அது நிறையவே இருக்கிறது. ராமன் காலத்திலே நடந்தது வில் புரட்சி, கம்பன் காலத்திலே நடந்தது சொல் புரட்சி, எங்கள் இளைஞர்கள் காலத்திலே நடந்தது செல் புரட்சி. மெரினா கடற்கரையிலே காளை மாடுகளின் கம்பீரத்தை காட்டுவதற்கு அங்கே மாடுபிடி ஆட்டம் நடக்கக்கூடாது என்று மமதை பிடித்தவர்கள் சொல்வதை கேட்டு போர் தொடுப்பதற்காக லட்சக்கணக்கில் பெண்கள் திரண்டார்கள், லட்சக்கணக்கில் இளைஞர்கள் திரண்டார்கள். அந்த லட்சக்கணக்கில் திரண்ட பெண்களுக்கு ஒரு சிறிய ஒழுக்கக்கேடான விஷயம் கூட நடக்காமல் அப்படியே அவர்களுக்கு வலை போட்டு நின்று நம்முடைய தமிழ் பண்பாட்டை காத்தார்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் என்று சொன்னால், உள்ளபடியே வள்ளுவன் விரும்பிய, வள்ளுவன் எதிர்பார்த்த, வள்ளுவன் வகுத்து தந்த அறம் நூலாகிய திருக்குறளின் படி இளைஞர்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கு தெரியவில்லை. அவர்களை மேடைக்கு அழைத்து வர வேண்டும், அவர்களை பொதுவெளிக்கு அழைத்துக் கொண்டு வர வேண்டும். தமிழச்சி சித்ரா போன்றவர்கள் அனைவரும், உமா மகேஸ்வரி போன்றவர்கள் அனைவரும், இங்கே உள்ள தீபா போன்றவர்கள், சங்கீதா போன்றவர்கள், மான்குட்டி போன்றவர்கள், பெண்கள் அனைவரும் வெளியே வந்து தமிழ் இலக்கியத்தை ஆளுமை செய்ய வேண்டும். பெருமக்களே, உங்களுக்கு ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நமக்கு எல்லாமே முக்கியம். நாம் முக்கியம், நம் உயிர் முக்கியம், நம் உடல் முக்கியம், நம் வாழ்க்கை முக்கியம். ஒவ்வொருவரும் வீடு கட்டுவீர்கள். வீடு கட்டுவதற்கு 8 அடியில் வைத்து கட்டினால் சந்தானம் பெருகும், 16 அடியில் வைத்து வீடு கட்டினால் தொழில் வளம் பெருகும், 18 அடியில் வைத்து வீடு கட்டினால் மேன்மை பெருகும் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லுவார்கள். ஆனால் இது கட்டடத்திற்கு, ஆனால் உங்களுடைய வாழ்க்கை கட்டடத்திற்கு 1.25 அடியில் வைத்து உங்களுடைய வாழ்க்கை கட்டடத்தை நீங்கள் கட்டினால் உங்களுக்கு 1330 நலங்களும் பெருகும். அப்படி பெருகுவதற்கு, திருக்குறளிலே உருகுவதற்கு, திருக்குறளுக்குள் வாழ்க்கை நடத்துவதற்கு நீங்கள் தினந்தோறும் எடுக்க வேண்டியது, காலையில் எழுந்தவுடன் காபி சாப்பிடுவதை விட காபிக்கு பால் தேவை. வள்ளுவனும் உங்களுக்கு பால் தானே தந்திருக்கிறார். சங்கத்தமிழ் என்கின்ற சர்க்கரையை அதில் போட்டு பாலை அவன் தருகிறான். அந்த பாலை காபிக்கு முன்பாக குடித்துவிட்டு தினந்தோறும் திருக்குறளை நீங்கள் படிக்க வேண்டும். தினந்தோறும் படிக்கின்ற பொழுது திருக்குறளும் திருவள்ளுவமும் உங்களுடைய நெஞ்சுக்குள் ஏறி ஒரு நீண்டதொரு பயணத்தை நீங்கள் நடத்துவதற்கும், பண்பாட்டு விழுமியங்களை உணர்ந்து, பண்பாட்டு தொன்மங்களை உணர்ந்து, மொழியினுடைய சிறப்பை உணர்ந்து நீங்கள் பயணிப்பதற்கும் திருக்குறள் நமக்கு மிகவும் பயன்படும் என்று சொல்லி மிக அழகாக இங்கே 2 அணிகளும் 2 உதடுகளாக இருந்து தமிழை உச்சரித்திருக்கிறார்கள். 2 அணிகளும் 2 உதடுகளாக இருந்து தமிழை உச்சரித்திருக்கிறார்கள். இப்படித்தான் வாதாடணும். ராம் எப்படி வாதாடினார் பார்த்தீங்களா? இவங்க எப்படி வாதாடினாங்க பார்த்தீங்களா? அப்படிதான் வாதாடணும். ஒரு வழக்குரைஞர் வாதாடினாரு, அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எப்படி வாதாடினார் தெரியுமா? ஸ்ரீரங்கப்பட்டணத்தினுடைய கோபுர கலசத்தை திருடி விட்டதாக ஒரு வழக்கு. அதற்கு அவர் வாதாடுகிறார். கனம் நீதிபதி அவர்களே, வியாழக்கிழமை 7 மணி அளவில் ஸ்ரீரங்கப்பட்டணத்து கோபுர கலசத்தை திருடி விட்டதாக வழக்கு. என்னுடைய கட்சிக்காரர் குற்றவாளியாக நிற்கிறார். உங்களுக்கு ஒன்றை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கனம் நீதிபதி அவர்களே, ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் வியாழக்கிழமை 7 மணி அளவில் என்னுடைய கட்சிக்காரரே இல்லை. அப்படியே இருந்திருந்தாலும் கோயிலுக்கு போயிருக்க மாட்டார். அப்படியே போயிருந்தாலும் மதில்சுவர் மீது ஏறி இருக்க மாட்டார். அப்படியே ஏறி இருந்தாலும் கோபுரத்தை பார்த்திருக்க மாட்டார். அப்படியே பார்த்திருந்தாலும் அருகே போயிருக்க மாட்டார். அப்படியே அருகே போயிருந்தாலும் கலசத்தை தொட்டு இருக்க மாட்டார். அப்படியே கலசத்தை தொட்டு இருந்தாலும் திருடி இருக்க மாட்டார். அப்படியே திருடி இருந்தாலும் மன்னிச்சுக்குங்க. எப்படி வாதாடினார் பார்த்தீங்களா? அவரு
அதுபோல ராணுவம் வாதாடல, அதுபோல நீங்களும் வாதாடினார்கள். சொல்லாற்றல் என்பது என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை எடுத்து அப்படியே தருவது சொல்லாற்றல் அல்ல, ஒரு விஷயத்தை எடுத்து அதிசயமாக தருவதுதான் சொல்லாற்றல். ஒரு விஷயத்தை எடுத்து அதிசயமாக தர வேண்டும். ஒரே ஒரு பேனாவை வைத்துக் கொண்டு ஒரு கவிஞன் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? மத நல்லிணக்கத்தை. பேனா மூடி என்கிற தொப்பியை மாட்டியதால் இது முஸ்லீம் அல்ல, மூடியை எடுத்து விட்டால் முள் தெரிகிறது, ஆகவே இது கிறிஸ்தவமும் அல்ல. இதை தலை ஒடித்து எழுதுகிற போது பட்டை தீட்டுகிறது, ஆகவே இது இந்துவும் அல்ல. ஆனால் மனிதனே பேனாவை பார், இந்த மூன்றும் ஒன்றுதான் என்கிற ஒரு உருவத்தை காட்டுகிறது. அப்துல் காதர் ஐயா அவர்களுடைய கவிதை, அந்த கவியரங்கத்திலே அவர் கவிதைக்கு கைத்தட்டல் கிடைச்சது. புலவர்களுக்கு ஒரு புலமை காட்சியில் இருக்கும் அல்லவா, உடனே நான் ஒரு கவிதை சொன்னேன். தமிழ் மா பலா வாழை என்கின்ற முக்கணியை தந்திருக்கிறது. அந்த முக்கணியை ஏன் தந்தது தெரியுமா? மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துவதற்காக. மா தோல் என்கிற தொப்பியை மாட்டியதால் அது இஸ்லாம் அல்ல. பலா உடல் முழுதும் முள் கிரீடத்தை சூடியிருப்பதால் அது கிறிஸ்தவமும் அல்ல. வாழை உரித்த தோள்கள் முப்பட்டை நாமம் போல் தொங்குவதால் அது இந்துவும் அல்ல. உள்ளே நீண்டிருக்கும் வெள்ளை பழமோ அது தங்கம் போலே லிங்க தத்துவம். தின்றால் இனிக்கும், தின்னாதார்க்கே கசக்கும். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்த வேண்டும். அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று. சாதி இல்லை. இன்னும் அடுப்புகளுக்கே நெருப்பு வந்து சேரவில்லை, அதற்குள் கோரைக்கா? கூடாது சாதி கலவரம். கலவரம் கூடாது. ஏன் தெரியுமா? கலவரம். நாம் எல்லாம் கலப்பதற்காக இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய தவத்தை மேற்கொண்டிருக்கிறது. சாதியை கடப்போம், மதத்தை கடப்போம். சாதியை கடந்து மதத்தை கடந்து நாம் வருகிற போது ஏற்றத்தாழ்வுகள் நம் கண் முன்னே நிற்கிறது. ஏற்றத்தாழ்வுகள் சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம். பாரதி. சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம். இந்த நாட்டிலே கர்ம வீரர் காமராஜர் என்று ஒருவர் இருந்தார். அவர் இறந்ததும் அவர் வீட்டை உரிமையாளன் எடுத்துக் கொண்டான். அவர் இறந்ததும் அவருடைய காரை கட்சி எடுத்துக் கொண்டது. அவர் இறந்ததும் அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக் கொண்டது. பெருமக்களே, இந்த நாட்டிலே கர்ம வீரர் காமராஜர் என்று ஒருவர் இருந்தார். அவர் இறந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார், காரை கட்சி எடுத்துக்கொண்டது, அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக் கொண்டது. ஆனால் அவருடைய வாழ்க்கையை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது என்று சொன்னால் என்ன காரணம்? இந்த தமிழ் மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்ட கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை வாசிக்கிறார். அங்கே அப்துல் கலாம் வருகிறார். அலையெழுந்து ஆகாயத்தை தேர்ந்தக்கூடிய ராமேஸ்வரத்தில் வீடு வீடாக பேப்பர் போட்டு படித்தவர், வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டு படித்தவரை இன்றைக்கு பேப்பராக போட்டு இந்த நாடு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் வள்ளுவர் எழுதிய திருக்குறள் தான் அப்துல் கலாமை அணுவிஞ்ஞானி ஆக்கியது. அப்படி அமர்ந்து கொண்டிருக்கின்ற போது, அப்துல் கலாம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது வைரமுத்து அவர்கள் ஒரு உரை நிகழ்த்துகிறார். அந்த உரை வேறு எதுவும் இல்லை, என்ன தெரியுமா? மொத்த மனிதனுக்கு 3 பள்ளம் உண்டு. முதல் பள்ளம் வயிற்று பள்ளம், இரண்டாவது பள்ளம் இதய பள்ளம், மூன்றாவது பள்ளம் மூளை பள்ளம். வயிற்று பள்ளத்தை சோற்றால் நிரப்புங்கள், இதய பள்ளத்தை அன்பால் நிரப்புங்கள், மூளை பள்ளத்தை அறிவால் கல்வியால் நிரப்புங்கள். சொல்லிவிட்டு சொன்னார், முதல் பள்ளமாகிய வயிற்று பள்ளத்தை நிரப்பாமல் மூன்றாவது பள்ளமாகிய மூளை பள்ளத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அந்த முதல் பள்ளமாகிய வயிற்று பள்ளத்தை நிரப்பி காட்டியவர் கர்ம வீரர் காமராஜர். அவருக்கு பிறகு காலையிலேயே அந்த வயிற்று பள்ளத்தை நிரப்புகிறார் எங்களுடைய அன்பு தளபதி, எங்களுடைய அருமை முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்று சொன்னால் அது மிகையாகாது, மிகையாகாது என்று சொல்லி பெருமக்களை விழியை கேட்டு இமை துடிப்பதில்லை, விரலை கேட்டு நகமுளைப்பதில்லை, இலையை கேட்டு கனி வருவதில்லை. எதையும் கேட்டு நான் வரவில்லை, உங்கள் இதயம் கேட்டே இங்கு வந்துள்ளேன். மக்கள் அனைவரும், மாணவர்கள் அனைவரும், இளைஞர்கள் அனைவரும்
திருக்குறளை படித்ததை போல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேடி கண்டுபிடித்து பொதுவெளிக்கு கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு அடையாளப்படுத்த வேண்டும். அதற்கு தான் இந்த புத்தக திருவிழா பயன்பட வேண்டும், பயன்பட்டுக் கொண்டு இருக்கிறது என்பதற்கு நாங்களே சான்று. தமிழச்சி சித்ராவே சான்று, உமா மகேஸ்வரியே சான்று, லட்சுமணனே சான்று, செந்திலே சான்று, நம்முடைய சுதாகரனே சான்று சான்று என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை கூறி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு தீர்ப்பை கூறிய நடுவர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆழினை தமிழ் சங்கத்தின் சார்பாக சங்கத்தினுடைய தலைவர் அவருக்கு பொன்னாடை அளிக்கின்றார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரத்தாண்டு மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்விய திருக்காப்பு அப்படின்னு பெரியார் சொன்ன மாதிரி நீங்க பல 100 வருஷம் வாழ்ந்து இந்த தகடூர் மண்ணிலையும் நம்ம தமிழ்நாட்டுக்கு உங்க தமிழால பெருமை சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். நன்றி. அடுத்ததாக பவானியிலிருந்து வந்து பொன்மழை அப்படின்னு சொல்ற மாதிரி தமிழ் மழை பொழிந்த ஐயா பொன்மலை ஐயா அவர்களுக்கு எங்கள் ஆழ்வி தமிழ் சங்கத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டுகின்றார். உண்மையிலே ஐயா ரொம்ப வியந்து போனோம். உங்களுடைய அந்த பேச்சுன்றதை விட உங்களுடைய அந்த சொல்லுவாங்கள பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க, ரொம்ப அழகா ரொம்ப எங்களை எல்லாம் சிரிக்க வச்சுங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். பெருமக்களே, என்னுடைய பேச்சு ஒரு சிறந்த ஒரு வீராங்கனையை ஒரு போராளியை அறிமுகப்படுத்த வேண்டும். அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற அம்பிகா அவர்கள் ஏழை எளிய குழந்தைகளுக்கு அவருடைய பேராமெடிக்கல் கல்லூரியில் அவர் இலவசமாக கல்வி தருகிறார். அதை அனைவரும் போய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரும் இந்த பட்டியலிலே இடம்பெற்று அவரும் பொதுவெளிக்கு வந்து தமிழ் பணி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழச்சி சித்ரா அவர்கள் அதற்கு மிக சிறந்த ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் என்கிற நம்பிக்கையோடு நிறைவேறும். அடுத்ததாக மேச்சேரியில் வந்து ரத்தின சுருக்கமாக பேசி உண்மையிலே நானும் 3 நிமிஷம் கூட இல்லை அப்படின்னு சொல்றோம். உன்னை பார்க்கும் போதெல்லாம் அந்த பாரதியாருடைய மீனையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு அப்படிங்கிற அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. ரொம்ப சிறப்பா பேசுனீங்கம்மா. உங்களுக்கு எங்களுடைய வேலுக்குருகள் ரொம்ப ஒரு சிறப்பான புரட்சிகரமான பேச்சு ரொம்ப சிறப்பா இருக்குது தம்பி. மேலும் மேலும் நீங்கள்லாம் வளர்ந்து வரணும். எங்களுடைய குழுவெல்லாம் எனக்கு நீங்களும் சிறப்பா பேசி தொடர்ந்து என்னோட பயணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கேசவன் ரொம்ப ஒரு சிறப்பான பேச்சு, நகைச்சுவையான பேச்சு, நல்லா இருந்துச்சு தம்பி. 100 இளைஞர்களே தேவையில்லை, உங்களை மாதிரி ஒரு 2 பேர் தேவை போது இந்தியாவை மாற்றணும்னு சொல்லியிருப்பாரு. அவ்வளவு ஒரு சிறப்பான பேச்சு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக எங்களுடைய சொன்ன மாதிரி ஒரே மணி நேரம் தான் இன்னைக்கு தலைப்பு நான் சொன்னேன். பேசுறதுக்கு ஒருத்தர் வரல, அதுக்குள்ள நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன 1 மணி நேரத்திலேயே அவங்க ரெடி பண்ணாங்களா என்ன எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து பேசுறாங்க. அவ்வளவு ஒரு சிறப்பான ஆளுமைகள் இருந்தது இந்த சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறதுல நாங்கள் உண்மையாவே பெருமைப்படுறோம். எங்களுடைய சிறப்பு தலைவர் அவர்கள் ஆளுமை தமிழ்ச்சங்கத்தினுடைய சிறப்பு தலைவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக சங்கீதா அவங்க ஒரு தனியார் பள்ளியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, தனியார் கல்லூரியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு முறை இணைய வழிய பட்டிமன்றத்துல கலந்து சிறப்பா பேசினாரு. நம்ம மருத்துவர்கிட்ட நம்ம மருத்துவர் ஐயா கிட்ட நல்ல பாராட்டியும் வாங்கினாரு. அந்த நேரத்துல அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உறுப்பினர் ஒரு சிறந்த பேச்சு அப்படின்னா தலைப்பு கேட்ட மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நாங்க உட்காந்து அதை தான் பேசிட்டு இருக்கோம். அவ்வளவு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டுகளோட இன்றைய வாழ்க்கையில இப்ப இந்த காலகட்டத்துல என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற புள்ளி விவரத்தோட கொடுத்த எங்க குழுவுக்கு பெருமை செய்தி கொடுத்த புளியப்பன் ஐயா அவர்களுக்கு, தம்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டாடுவோம். அடுத்ததாக எங்களுடைய இணை செயலாளர் சொல்லவே வேணாம். எத்தனை பேர் இருந்தாலும் பேசுகிட்டாங்க தட்டி தூக்கிடுவாரு. எத்தனை பேர் பேசாலும் இருந்தாலும் அத்தனை பேரையும் தட்டி தூக்கி தன்னுடைய நாவன்மையால் சிறப்பாக பேசி எங்களை எல்லாம் நம்ம எல்லாம் மகிழ்வித்து என்னுடைய அன்பு மகன் எங்களுடைய சங்கத்தின் இணை செயலாளர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மாணவ செல்வங்கள் அனைவரும் அவ்வளோ அமைதியா 4 மணி நேரம் இந்த பட்டிமன்றத்துக்கு சிறப்பாக
அமர்ந்து பொறுமையாகவும் சகிப்புத்தன்மை இல்லாத ரொம்ப அழகாவும் கவனிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்வையாளர்கள் அவ்வளோ அருமையாகவும் ஒவ்வொரு பார்வையாளரும் ரசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா கவனிச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் தகடூர் மண்ணில் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. தகடூர் மண்ணுனாவே ஒரு கெத்துன்னு சொல்லலாம். என்னதான் இங்க பட்டிமன்றத்துல பேசினாலும் பார்வையாளர்கள் கொடுக்கிற மார்க்கு தான் அவங்களுக்கு ஒரு பெருமையை சேர்க்கும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் கீழ்ப்படிகளும் ஒழுக்கமும் இருந்தாதே நம்ம மண்ணுக்கு பெருமைன்னு சொல்லுவேன். அது வந்து தகடூர் மண்ணுக்கு தான் பெருமை சேர்க்குது. 7 ஆண்டுகளாக சிறப்பாக புத்தக திருவிழா வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. எந்த மாவட்டத்திலயும் நடக்குதோ இல்லையோ அவ்வளோ அருமையா நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி மேலும் மேலும் நடக்கணும்னு சொல்லிட்டு நன்றியை சொல்லிட்டு ஸ்ரீ அம்பிகா பாராமெடிக்கல் சார்பாக எல்லாருக்குமே ஒரு நன்றி.